வணக்கம் நண்பா, வெல்கம் டு consumerstechr. இன்னைக்கு நம்ம வீடியோவில் 35K பட்ஜெட்டில் எப்படி ஒரு ஃபுல் பிசி செட்டப் பில்ட் பண்ணுறதுனும் நாங்கள் இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண காம்போனன்ட்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வித் ப்ரைசிங் டீடைல்ஸ் அண்ட் நீங்கள் இந்த பட்ஜெட்டுக்கு பிசி பில்ட் பண்ணால் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இந்த பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஒரு கன்சூமர் பிசி பில்ட், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபருக்காக நாங்கள் பண்ண பிசி பில்ட். இது ஒரு என்ட்ரி லெவல் கேமிங் அண்ட் எடிட்டிங் பிசி செட்டப். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பிசி பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற ப்ராசஸர் பற்றி பார்ப்போம். நாங்கள் இதுக்கு சூஸ் பண்ண ப்ராசஸர் AMD Ryzen 3 3200G. இது ஒரு செகண்ட் ஜென் ப்ராசஸர் வித் Zen 2 ஆர்கிடெக்சர் அண்ட் இன்டகிரேட்டட் ரேடியான் கிராஃபிக்ஸ். இதில் 4 கோர்ஸ் அண்ட் 4 த்ரெட்ஸ் இருக்குது வித் 6 MB கேஷ் மெமரி. இது ஒரு 12 nm மேனுஃபேக்சர் பண்ண ப்ராசஸர். இதோட பேஸ் லாக் 3.6 GHz அண்ட் பூஸ்ட் லாக் 4 GHz. நாங்கள் இந்த பிசி ஃபோட்டோ எடிட்டிங்காக பில்ட் பண்ணுறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபரோட யூசேஜுக்கு இந்த ப்ராசஸர் கரெக்டாக சூட் ஆகும். நாங்கள் இந்த ப்ராசஸர் வாங்கின ப்ரைஸ் 7,850 rupees. இந்த ப்ராசஸர் ஒரு APU. இதில் இன்டெகிரேட்டட் வேகா 8 கிராஃபிக்ஸ் இருக்கிறதுனால எக்ஸ்டர்னல் கிராஃபிக்ஸ் கட் போடாமலே 30+ FPS கேம்ஸ் விளையாடலாம். நீங்கள் 25 to 30K பட்ஜெட்டில் ஒரு பிசி பில்ட் பண்ணணுன்னா கண்டிப்பாக இந்த ப்ராசஸரை நீங்கள் வாங்கலாம். இந்த செட்டப்பில் நீங்கள் ஃப்யூச்சரில் 1650 இல்லை 1650 சூப்பர் ஆர் RX 570 மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டை போட்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம். பாட்டில் நெக்கிங் பர்சன்டேஜ் less than 2% தான். ஸோ இந்த காம்போ பாட்டில் நெக் ஆகாது. ஓவராலாக இது ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ராசஸ் தான். இந்த பில்டுக்கு நம்ம பாக்ஸில் வர பிரைட் செல் ஸ்டாக் கூலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ரீ அப்ளை தெர்மல் பேஸ்டோடு வருது. இந்த பில்டுக்கு இது மோர் தென் எனஃப் தான். பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுற ஸ்டாக் கூலரோட பர்ஃபார்மன்ஸே ரொம்ப நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற மதர் போர்ட் பற்றி பார்ப்போம். நாங்கள் இதுக்கு MSI பிராண்டோட A320 A Pro Max மதர் போர்டை தான் சூஸ் பண்ணியிருக்கோம். இது ஒரு ப்ரோ சீரீஸ் மதர் போர்ட். இது Ryzen 3rd Gen ப்ராசஸர் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். இதில் 2 DDR4 RAM ஸ்லாட்ஸ் அப் டு 3200 MHz வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. 1 M.2 ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, அதுவும் NVMe. தென் இதில் 4 3.2 Gen 1 போட்டும் அதுக்கப்புறம் 2 2.0 போட்டும் கொடுத்துருக்காங்க. இந்த மதர் போர்டு A320 சீரீஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மதர் போர்டு நீங்கள் கண்டிப்பாக சொல்லலாம். நாங்கள் இந்த மதர் போர்டை வாங்கின ப்ரைஸ் 4,850 rupees. இந்த பட்ஜெட்டுக்கு MSI இதில் நல்ல ஹீட் சிங்க் அண்ட் VRM ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அண்டர் 5,000 பட்ஜெட்டுக்கு ஒரு மதர் போர்டு வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ண போகிற RAM பற்றி பார்க்கலாம். நாங்கள் இந்த பில்டுக்கு A-Dataவோட D30 8GB DDR4 3000 mAh RAM தான் யூஸ் பண்ணியிருக்கோம். கோசேரோட ரேமுக்கும் A-Dataவோட ரேமுக்கும் பர்ஃபார்மன்ஸில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் காஸ்ட் வைஸ் A-Data சீப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த பில்டுக்கு A-Dataவே சூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிராண்ட் வேல்யூ ரொம்ப முக்கியம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக கோசேரே சூஸ் பண்ணலாம். இங்கே 3000 mAh RAM யூஸ் பண்ணியிருக்கனால பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இந்த பில்டுக்கு 8GB எனஃப் தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா RAM வேணும்னா நீங்கள் ஃபியூச்சரில் இன்னொரு 8GB ஸ்டிக் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரேமை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 2,800 rupees. பட் நீங்கள் 3000 mAh RAM வாங்கினீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு அது 2133 MHz தான் கிளாக் ஆகிருக்கும். அது எப்படி 3000 mAhக்கு திருப்பி ஓவர் கிளாக் பண்ணுறது நாங்கள் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம இந்த பில்டுக்கு யூஸ் பண்ணியிருக்க ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். நாங்கள் இந்த பில்டுக்கு SSD அண்ட் HDD ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம SSD பற்றி பார்ப்போம். நாங்கள் இதில் யூஸ் பண்ணியிருக்க SSD கிங்ஸ்டனோட A400 240GB SSD. நீங்கள் 120GB SSD போட்டிங்கன்னா அது OS சாஃப்ட்வேர்ஸ்க்கே ஃபுல்லாகிடும். ஸோ 240GB போகிறதே பெஸ்ட். நிறைய பேர் எங்ககிட்ட SATA SSD வாங்குறதா இல்லை M.2 SSD வாங்குறதான்னு கேட்குறீங்க. நீங்கள் M.2 SSDயே வாங்கினாலும் உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் சேமாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்குறது M.2 SATA SSD. உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும்னா M.2 NVMe SSD வாங்கணும். ஸோ நீங்கள் SATA SSD வாங்குறதே பெஸ்ட். பட் நீங்கள் எப்போ அந்த M.2 SATA SSD வாங்குறதுன்னு எங்ககிட்ட கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு சீப்பான ப்ரைஸுக்கு கிடச்சிருதுன்னா அப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். பட் அது வரைக்கும் நார்மல் SATA SSD போகிறதே பெஸ்ட். ஸோ இந்த கிங்ஸ்டன் A400 ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் SSDன்னு சொல்லலாம். க்ரூஷியல் அண்ட் கிங்ஸ்டன் SSDயில் எந்த ஒரு ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் இல்லை. ஸோ நீங்கள் இது 2 பிராண்ட்ஸ்லேயும் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். இந்த SSDயை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 2,850 rupees. நெக்ஸ்ட் நம்ம ஹார்ட் டிஸ்க் பற்றி பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ணியிருக்கிறது Seagateோட Barracuda 1TB ஹார்ட் டிஸ்க். நீங்கள் Seagate or WD இது ரெண்டுத்தில் எந்த பிராண்ட் வேணும்னாலும் சூஸ் பண்ணலாம். இந்த ஹார்ட் டிஸ்க்கை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 3,100. நெக்ஸ்ட் நம்ம இந்த காம்போனன்ட்ஸில் அசம்பிள் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருக்க கேபினெட்ஸ் பற்றி பார்க்கலாம்.
நாங்கள் இதுக்கு சூஸ் பண்ணியிருக்கிறது ஆன்டெக்கோட NX200 கேபினெட். இது ஒரு என்ட்ரி லெவல் RGB கேபினெட். இதோட சைடில் அக்ரிலிக் பேனல் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஒரு RGB ஸ்ட்ரிப் அண்ட் பேக்கில் ஒரு 120mm கூலிங் ஃபேன் கொடுத்துருக்காங்க. டாப்பில் ஒரு USB 3.0 போர்ட், அதுக்கப்புறம் 2 USB 2.0 போர்ட், ஆடியோ போர்ட்ஸ், தென் ரீசெட் அண்ட் RGB பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை யூஸ் பண்ணி நீங்கள் RGB ஸ்ட்ரிப்போட கலரிங்கை கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த கேபினெட்டை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 2850 rupees. இந்த ப்ரைஸ்க்கு இது ஒரு வேல்யூ ஃபார் மணி கேபினெட் தான். நீங்கள் பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு நல்ல RGB கேபினெட் வாங்கணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஃபைனலாக இந்த பில்டுக்கு நாங்கள் யூஸ் பண்ண மானிட்டர் பற்றி பார்க்கலாம். இதுக்கு நாங்கள் சூஸ் பண்ண மானிட்டர் பென்கியூவோட GW22E3. இது ஒரு 22 inch ஃபுல் HD IPS பேனல் மானிட்டர். நீங்கள் ஒரு மானிட்டர் வாங்கணுன்னு இருந்தீங்கன்னா இந்த பேனலில் தான் வியூயிங் ஆங்கிள்ஸ் அண்ட் கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். இந்த மானிட்டரை நாங்கள் வாங்கின ப்ரைஸ் 7600 rupees. இப்போ நம்ம காம்பவுண்ட் லிஸ்ட்டோட எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம இப்போ இந்த பிசி பில்டோட டைம் லேப்ஸ் வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த டைம் லேப்ஸ் வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான் நண்பா இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த பிசியை பற்றி எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பிசி வேணும்னா எங்கள் வாட்ஸ்அப் ஆர் இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணுங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இதேமாரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட உங்களை நெக்ஸ்ட் வீக் சந்திக்கிறோம். அன்டில் தட், குட் பை ஃப்ரம் கன்சியூமர்ஸ்டெக். We'll be right back.